இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லும் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசுவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி வாஞ்சையாய் கர்த்தருடைய பாதத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை நான் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் சபையிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி இந்த நாட்களிலே நாம் செய்தியாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நான் சொல்லுகிறது போல இந்த நாட்கள் அவரை பற்றி நாம் முழுமையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே அவருடைய காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய காலங்களில் இருக்கிற நாம் அவரை பற்றி முழுமையாய் நாம் அறிந்திருக்கும் போதுதான் காலங்கள் கேற்றவாறு சூழ்நிலைகள் கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற அந்த விதத்தை நாம் உணர முடியும். ஆகவே இந்த நாட்கள் இவைகள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களோட வாழ்க்கையில இவைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நிச்சயிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேட்பது என்பது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் 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 பிரயோஜனமான ஒன்றாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தக்கூடியதாக இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆழமாய் தெரிந்து கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள், வாஞ்சியாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை பேசப்படுகிறவைகள் நீங்கள் கேட்டவைகளாக இருக்கலாம். கெட்டவைகளாய் இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையிலே அவைகளை தற்பரிசோதித்து பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியை அவருடைய நடத்துதலை குறித்து உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோமாக அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம், கடந்த வாரம் நாம் பார்த்த அந்த புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்வோமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். The book of Judges, chapter 6, verses 34 to 40. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பக்கம் 310, the page number 310, 310வது பக்கம், வசனங்கள் 34 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை கழுத்திலே போடுகிறேன். பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை
என் கையினால் இரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோலினால் நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரியிலே செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய செயலை நாம் பார்க்க போகிறோம். யாரை கொண்டு என்று நாம் பார்க்க போகிறோம், ஏன் என்று நாம் பார்க்க போகிறோம். இவையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடத்துதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இவைகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். யார் மேல் இறங்கினாராம்? கிதியோன் மேல் இறங்கினார். கிதியோனை குறித்து கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அநேக காரியங்கள் நீங்கள் அவரை பற்றி அறிந்திருப்பீர்கள். அதுல எல்லாரும் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம் என்ன? கிதியோன் என்று சொன்னால் உடனே நம்முடைய மனதிற்கு, நம்முடைய எண்ணத்திற்கு வருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிதியோன் என்றால் பராக்கிரமசாலி என்று உடனே நம்முடைய மனதிற்கு அது வருகிற ஒன்றாயிருக்கு. அது உண்மைதான். கிதியோன் பராக்கிரமசாலி. அப்படிப்பட்டதான மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்க காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் இறங்கினார்? கடந்த வாரமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பரிசுத்த ஆவியானுடைய காலம் அல்ல அது. ஏனென்றால் நாம் நியாயாதிபதிகள் என்ற புஸ்தகத்திலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது யெகோவாவின் காலம், சர்வ வல்லமுடையவர் வார்த்தையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு சூழ்நிலைக்கு அவர் வர வேண்டியது அவசியம் என்றால் அங்கே அவர் வருகிறவராய் இருக்கிறார் என்று கடந்த வாரத்தில் உங்களுக்கு செய்தியிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது பிரியமானவர்களே, இங்கே பராக்கிரமசாலி என்று சொல்லக்கூடிய பேர் பெற்ற ஒரு மனுஷன் கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாராம். இறங்கினார். எதற்கு இறங்கினார்? கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனுக்கு உதவி செய்யும்படி இறங்கினார். கடந்த வாரம் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒத்னியேல் என்கிற மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இருந்ததினால் அதன் மூலம் அங்கே அந்த தேசம் அமைதலாய் இருந்தது, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக இருந்தது. அப்படியானால் அங்கே ஒரு விதத்திலே கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு எப்படி? அவர் இருக்கும்போது, அவர் வாசம் பண்ணும்போது அங்கே ஒரு அமைதல். இன்றைக்கு செய்தி, அவர் வந்து இறங்கும் போது அங்கே அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உதாரணத்திற்கு நான் காட்டுகிறேன். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். Romans chapter 8 verses 26 says like this. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார். அப்போ ஆவியானவர் உதவி செய்கிறவர். அப்ப இங்கே கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லும்போது எதற்கு இறங்கியிருக்கிறார்? உதவி செய்யும்படி இறங்கியிருக்கிறார். ஒரு தொடக்கமாக, ஒரு இன்ட்ரோவாக உங்கள் நடுவிலே இந்த வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவருடைய காலங்களில் வாசம் பண்ணுகிற, கர்த்தருடைய ஆவியானவருடைய காலங்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், உங்களுக்குள்ளாக தங்கியிருப்பாரானால், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறவராய் இருக்கிறாரா என்பதை நீங்கள் இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் உதவி செய்கிறவராக, அவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும்போது, தேவச்சனமே, இன்ட்ரோவாக நான் உங்கள் நடுவில் வைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே அவர் உதவி செய்கிறவராய், உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வாசம் பண்ணுகிறதை நீங்கள் உணர்ந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இங்கே கிதியோனுடைய வாழ்க்கையில் கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். தேவச்சனமே, கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர் செய்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஏன் அவர் இறங்கினார் சொல்லிட்டேன். அவர் உதவி செய்யும்படி, அதனுடைய சூழ்நிலை, அவர் வந்து உதவி செய்வதற்கு அங்கே கிதியோனுக்கு என்ன சூழ்நிலை நேரிட்டது, எந்த மாதிரியான ஒரு நிலைமையிலே கிதியோன் அந்த நேரம் இருந்தார் என்று பார்க்கும்போது, மேலே ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. Verses 33 33ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நாம் பார்க்கிறோம். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். வந்து என்ன செஞ்சாங்களாம்? பாளையம் இறங்கினார்கள். யாரு? மீதியானியரும் அமலேக்கியரும். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள், இஸ்ரவேலை முறியடிக்கிறவர்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் போதெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இவர்களிடத்தில் ஒப்பு கொடுப்பார். சில காலங்கள், சில நாட்கள் அவர்களுடைய அடிமைப்பிடியிலே, அவர்களுடைய கரத்தில், அவர்களுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த இடத்திலே மீதியானியரும் அமலேக்கியரும் என்ன செய்கிறாங்க? பாளையம் இறங்குறாங்க. யாருக்காக தெரியுங்களா? யாருக்காக பாளையம் இறங்குறாங்க? வேதத்துல இந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இந்த காரியத்தை நம்ம அங்கே பார்க்க போகிறோம். 30ஆம் வசனத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்ததான தோப்பை வெட்டி போட்டான், அவன் என்ன செய்ய வேண்டுமா? சாக வேண்டும், அவன் சாக வேண்டும். அப்போ நான் இடையிடையே வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவை இந்த சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் 6ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். நிச்சயம் வீட்டிலே போய் வாசியுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்குமானா 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ளும். ஆனால் சுருக்கமாக நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். பிரியமானவர்களே, இங்க பாருங்க. அப்ப மீதியானரையும் அமலேக்கியரும் அங்கே பாளையம் இறங்கியிருக்கிற காரணம் என்ன? கிதியோன் சாக வேண்டும், கிதியோன் மரிக்க வேண்டும். அதற்காக அவர்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்க. இந்த காரியம் யாருக்கு தெரிய வருது? பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிகிறது. ஒருவேளை கிதியோனுக்கு தெரிந்ததோ இல்லையோ, ஏனென்றால் அந்த வசனத்துல நான் வாசித்த 30ஆம் வசனத்துல உன் மகனை வெளியே. அப்ப இது யாரிடத்துல தான் சொல்றாங்க இந்த நியூஸ்? கிதியோனுடைய தகப்பனிடத்திற்கு தான் இந்த நியூஸ் போகுது. ஆனால் தகப்பன் மகனிடத்துல சொன்னாரோ இல்லையோ, மகனை கூப்பிடல, மகனை கூப்பிட்டு அவங்க இடத்துல கொண்டு வந்து நிறுத்தல. நீ இந்த மாதிரி நீ இந்த ஒரு காரியத்தை செய்தாயாமே, ஏன் இந்த காரியத்தை செய்துன்னு சொல்லி கிதியோனை பார்த்து தகப்பன் கேட்டது ஒரு காரியமும் இந்த இடத்துல சொல்லப்படல. ஆனால் ஒரு சம்பவம் இங்கே நடைபெறுகிறது. என்ன? அங்கு வேதத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த கிதியோனுடைய தகப்பன் உண்டு பண்ணி வைத்திருந்த தகப்பனுடைய அந்த 25ஆம் வசனத்தை, அதே தான் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கன்னு சொன்னேன். அவர் உண்டு பண்ணி வைத்ததான அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அந்த தோப்பை வெட்டி போட வேண்டும் என்று கர்த்தர் கிதியோனிடத்தில் சொல்லுகிறார். சொன்ன அந்த காரியத்தை கிதியோன் அப்படியே செய்கிறதை பார்க்கிறோம். செய்த அந்த காரியம் அந்த ஊராருக்கு தெரிய வருகிறது. அடுத்த நாள் காலையிலே அவர்கள் பார்க்கும் பொழுது அங்கே பாகால்களின் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அருகே இருந்துதான் அந்த தோப்பு வெட்டி போடப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து இது யார் செய்தார்கள், இந்த காரியத்தை யார் செய்தது என்று கேள்விப்படும் போது, விசாரிக்கும் போது, அது இன்னாருடைய மகன் அதை செய்தான் என்று சொல்லும் போது, அந்த இடத்திலே கிதியோனுடைய தகப்பனிடத்தில் அந்த ஊரார் வந்து அவனை வெளியே வர சொல்லும்படியாய் சொல்லுகிறான். இதுதான் அங்கே சம்பவம். ஆக இது இந்த காரியம் எல்லாம் கிதியோனுக்கு தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவராயிருந்தார். கிதியோன் அந்த நேரம் அந்த சூழ்நிலை என்ன செய்து கொண்டிருந்தா, என்ன பண்ணி கொண்டிருந்தா, அடுத்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மரணம் கிதியோனுக்கு அருகிலே இருந்ததை கிதியோன் அறிந்தாரோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவராயிருந்தார். தேவனுடைய சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பாரானால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவாரானால், அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஏன்? அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்னது நடக்கிறது, என்னது நடந்து கொண்டிருக்கிறது, என்னது நடக்க போகிறது என்பதை நன்றாய் அறிந்தவர், நன்றாய் அறிந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளோ வியாதிகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளோ நிலைமைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். இதெல்லாம் நடந்தது ஏதோ நமக்கு தெரிந்தல்ல, தெரியாம எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்த போது, ஓ இவை எல்லாம் அறிந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தபடினாலதான் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு வியாதிகளிலிருந்து நம்ம குணமாக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து அவைகளை எல்லாம் மேற்கொண்டு கடந்து வந்திருக்கிறோம் என்றால் அது நம்முடைய நினைவோ, நம்முடைய சுயமோ, நம்முடைய பலமோ அல்ல. மேலாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அப்படின்னா
உங்களோட வாழ்க்கையில இப்பொழுது சிந்தித்து பாருங்களேன். நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த சூழ்நிலை, எந்தெந்த காலங்களில் எப்படியெல்லாம் அவர் உதவி செய்து வந்தார் என்று நீங்கள் அறிந்து, நீங்கள் அறியாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறதை நீங்கள் இந்த வேளையில நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கிதியோன் ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக இறங்கினாராம். உங்களோட வாழ்க்கையிலும் கூட இக்கட்டான ஒரு நேரம், நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான காலங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறதை நீங்கள் இந்த நேரம் நீங்கள் நினைத்து பாருங்கள். வேதத்துல கிதியோனுக்கு இந்த காரியம் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போக நான் சொன்னேன், கர்த்தர் கிதியோனோடு கூட பேசினார், ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொன்னார் என்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதியோன் செவி கொடுத்து கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்தபோது சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில எழும்புவார்கள். இங்கே கிதியோனுக்கு எழும்பினார்கள். கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை கிதியோன் அப்படியே செவி கொடுத்து கீழ்ப்படிந்து செய்தது நிமித்தம் கிதியோன் சம்பாதித்தது என்னன்னா சத்துருக்கள். தேவச்சனமே, இப்ப உங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போமே. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சில காரியங்கள் செய்யும்படி, கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்கள் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டவர்களாய், செவி கொடுத்தவர்களாய் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா என்று யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கிறாங்க, உங்களோட வாழ்க்கையில சத்துருக்கள் மேற்கொண்டு வராங்க, சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்கொண்டு வர்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா நன்றாய் யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கடந்து போகிறது நிமித்தம் உங்களோட வாழ்க்கையிலே சத்துருக்கள் வருகிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களோட வாழ்க்கையில சத்துருவே இல்லை, எனக்கு சத்துருலாம் கிடையாது, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நன்றாய் இருக்கிறேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் அப்படி போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, நான் இப்படி சொல்ல நான் நினைக்கிறேன், நீங்கள் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை சரியாய் கேட்கவில்லை என்று. கர்த்தருடைய சத்தத்தை இன்னும் நீங்கள் சரியாய் கேட்கல. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் கேட்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தம், கர்த்தர் பேசுகிறதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பேசுகிறதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று. உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை நீங்கள் சரியாய் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? கணவனுடைய சத்தம் மனைவி நன்றாய் அறிந்திருப்பாங்க. எத்தனையோ பேருடைய சத்தங்கள் அவருடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருந்தாலும் தன் கணவனுடைய சத்தம் தனியாய் தெரியும். அப்படிதான் மனைவியினுடைய சத்தமும், அப்படிதான் பிள்ளைகளுடைய சத்தமும். பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுடைய சத்தத்தை நன்றாய் அறிந்து கொள்வாங்க. எத்தனையோ பேருடைய சத்தத்தை கேட்டாலும் பிள்ளைகள் தன் தகப்பனுடைய சத்தம் இது தன் தாயினுடைய சத்தம் இது என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நாம் இருக்கிறோம்.
உலகத்துல இருக்கிற தகப்பன் தாய்மாருடைய சத்தம், பிள்ளைகளுடைய சத்தம், சில உறவுகளுடைய நண்பர்களுடைய சத்தங்கள், இவர்களுடைய சத்தங்களை நாம் சரியாய் அறிந்திருக்கும் போது, எப்படி நாம் அதை அறிந்து வைத்திருக்கிறோம்? அவர்கள் அடிக்கடி நம்மளிடத்துல பேசுகிறது நிமித்தம் அந்த வாய்ஸ் டோன், அந்த சத்தம் நாம் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய சத்தம், குறிப்பிட்டவர்களுடைய சத்தம் நமக்கு நன்றாய் இவர்கள் தான் என்று நாம் சொல்லக்கூடுமானால், தேவனுடைய சனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். நம்ம பெற்றோராகிய நாம், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடுமானால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்ல முடியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடுமா, ஓ என்னுடைய தேவனுடைய சத்தத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று? எப்ப சொல்ல முடியாதே? எப்ப சொல்ல முடியும்? அவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த அனுபவம் இருக்கும்போதுதான், அவர் நம்மோடு கூட பேசும்போது, நாம் அதை கேட்டு 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 பழகும் போதுதான் அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு அனுபவத்தில் எந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து போறாங்களோ, அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து போவாங்க. அவர்கள் கடந்து போகும்போது வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சத்துருக்கள் எழும்பும். உங்களோட வாழ்க்கையில நீங்க அப்படி கடந்து போறீங்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு கஷ்டம் போகவே மாட்டேந்தே, இந்த வியாதி என்னை விட்டு போகவே மாட்டேந்தே, இந்த பலவீனம் என்னை விட்டு போகவே மாட்டேந்தே, இந்த தொல்லை என்னை விட்டு போகவே மாட்டேந்தே, இந்த பாரம் என்னை விட்டு நீங்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லி உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அனுதினமும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அப்படி போய்கொண்டிருப்பீர்களானால் சிந்தித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல் எப்படி ஆகியிருக்கிறது என்று இங்க கிதியோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்படியாக கிதியோன் கடந்து போகும்போது சத்துருக்கள் எழும்புறாங்க. சத்துரு வந்திருக்கிறதை கிதியோன் அறியவில்லை. ஆனால் ஆவியானவர் அங்கே கிதியோனுக்கு உதவி செய்யும்படி கிதியோன் மேல் இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய காலங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்களுக்குள்ளாக அவர் தங்கியிருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உதவி செய்கிறதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். சத்துருக்கள் வரும் பொழுது, ஆபத்துகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆகவேதான் இப்படி ஒரு பாடல் ஒன்றை நாம் பாடுகிறோம் அல்லவா? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். பாடலாமா எல்லாரும்? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வேற நாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வேற நாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வேற நாடை நடந்திடுவோம். எப்போ நாம் வெற்றி கொடி பிடித்து வேற நடை நடப்போமா?
வெள்ளம் போல சத்துரு வரும்போது, ஆவியானவர் கொடி பிடிக்கும் போது. வேதத்தில் அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் உங்களுக்கு தேவையாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற ஜனம், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று சொல்வாரானால், உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்து வருகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. உதவி செய்கிறதை நீங்கள் உணர்ந்து அதை பாருங்க. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் பெற்று இந்த நாட்களில் அவர் செய்கிற காரியங்கள், கிரியைகளை நீங்கள் உணர முடியாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுங்க. ஆவியானவர், நீர் எனக்குள்ளாக வந்து என்னை நீர் நடத்துவீராக, எனக்கு உதவி செய்வீராக என்று நீங்கள் கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவர் வந்து இறங்குகிறவராயிருக்கிறார். இதுவரையிலும் கர்த்தருடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால், இதுவரையிலும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உங்களை முழுவதுமாய் விட்டு கொடுங்க. இந்த வார்த்தைகளுக்கு பிறகு உங்களை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறதை நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். இங்கே நாம் கிதியோனுடைய வாழ்க்கையில அப்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப எப்படியெல்லாம் அவர் கிதியோனுக்கு உதவி செய்தார் என்பதை 3 காரியங்களை சுருக்கமாய் நான் காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எந்த விதங்களில் இங்கே கிதியோனுக்கு அவர் உதவி செய்தார்? How the Holy Spirit helped Gideon. There are 3 things happening. 3 காரியங்கள் இங்கே நடக்கிறதை அந்த சம்பவத்திலே வாசித்த அந்த வேத பகுதிக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்ம அங்கே பார்க்கிறோம் பாருங்க, அந்த 6ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 34, 35ஆம் வசனம், அந்த 2 வசனங்களை நீங்கள் மறுபடியும் உங்களுடைய கவனத்தை நீங்கள் அங்கே கொண்டு போங்க. அங்க நம்ம இப்படியா நம்ம வாசிக்கிறோம், இறங்கினார். கிதியோன் என்ன செய்தாராம்? அவன் எக்காலம் ஊதி அபியேசேரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது கிதியோன் செய்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினவுடன் கிதியோன் ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பின் சென்று வரும்படி மக்கள் அந்த இடத்துல பார்க்கிறோம், அபியேசரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு சில மக்கள் மனாசே நாடுங்க எங்கும் ஸ்தானாதிபதியில் அனுப்பி அங்கேயும் அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகள் இருக்கிறதான மக்களை தனக்கு பின் செல்லும்படி சொல்லுகிறான். அங்கே அவர்களும் பின் செல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த உதவி செய்கிற காரியம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனுக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிற முதல் விதம், கிதியோனை கொண்டே தனக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும்படி ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா நான் சொல்ல வருது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரானால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிற விதம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? உங்களை கொண்டே அவர்
உங்களுக்கு உதவி செய்கிறவர். நீங்களே உங்கள் காரியங்களை செய்யும்படி ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இங்கே கிதியோனுக்கு அப்படிதான். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார்னா, கிதியோனை கொண்டே செய்ய வைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே கிதியோனுக்குள்ளாக ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, பின்னாக்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன சம்பவிக்க போகுதுன்னு தெரியல. அங்க ஒரு கூட்டம் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கிதியோனோ சிலரை தனக்கு பின் சென்று வரும்படி கூப்பிடுகிறார். இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது, இதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எப்ப இதை நாம் புரிந்து அறிந்து கொள்ள முடியும்? நம்மட வாழ்க்கையில ஒரு காரியத்திற்குள்ளாக நம்ம போகும்போது, நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து அதை சமாதானத்திற்கு நேராக கர்த்தர் கொண்டு போகும்போது புரிந்து கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்று. சில நேரங்கள் சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம், இப்படி ஒரு காரியம் எனக்கு நடந்தது, நான் அதை சுதாரித்துக் கொண்டு அந்த காரியத்திலிருந்து நான் தப்பித்துக் கொண்டேன். ஒருவேளை நீங்க உங்களுடைய அனுபவங்களை நீங்க அப்படி போயிருக்கிறீங்களான்றது தெரியல. ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை எனக்கு நேராக வந்தது. ஒருவேளை அந்த பிரச்சனையில நான் அகப்பட்டிருப்பேன் என்றால், ஒருவேளை அந்த பிரச்சனைக்குள்ளாக நான் இருந்திருப்பேன் என்றால், சூழ்நிலை வேறு மாதிரியாக போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை வரும்போதே அதை சுதாரித்துக் கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அது போல அநேக காரியங்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நான் அதை சுதாரித்துக் கொண்டு நான் வெளியே வந்துட்டேன்றாங்க. ஆனால் அது அவர்களாக அதை செய்ய முடியாது. அது அவர்களால் அது நடந்த காரியம் அல்ல. அங்கே அவர்கள் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவராய் இருந்திருக்கிறார். அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறபடினாலே அவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த நிலையிலிருந்து அவர்கள் வெளியே வரும்படி, அங்கே அவர்கள் தப்பித்துக் கொள்ளும்படி, அங்கே ஒரு சமாதானமான ஒரு போக்கு உண்டு பண்ணும்படி ஆவியானவர் அங்கே அவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல், அவர் உதவி செய்கிற விதம் எப்படி இருக்கும்னா, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டே அதை கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய வைக்கிறவராயிருக்கிறார். நாம் அதை சரியாய் நாம் அதை புரிந்து, அதை நாம் அறிந்து அந்த காரியத்திலிருந்து நாம் போக வேண்டும். சிலர் வாழ்க்கையில பார்ப்போம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்து அந்த பிரச்சனையோ இல்லாவிட்டால் அந்த போராட்டமோ அந்த கஷ்டமோ இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்களை கொண்டே கர்த்தர் பிரயாசம் எடுப்பார், உதவி செய்வார். ஆனால் அவர்களோ அதை அறிந்து கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அந்த பிரச்சனையிலேயே, அந்த கஷ்டத்திற்குள்ளாக, அந்த போராட்டங்களுக்குள்ளாக, அந்த நிந்தைக்குள்ளாகவே இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்கள் போகிறவர்களா இருக்கிறீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் போயிருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல், அவர் உதவி செய்கிற விதம், அந்த பிரச்சனையிலே, அந்த கஷ்டத்திலே, அந்த வியாதியிலே, அந்த போராட்டத்தில், அந்த பாரத்தில், எந்த சூழ்நிலை நாம் இருந்தாலும் நம்மை கொண்டே அதிலிருந்து வெளியே வர, அதிலிருந்து நாம் சமாதானம் அடைய கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். இங்க கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே கிதியோன் செய்த ஒரு காரியம், தனக்கு பின் சென்று வரும்படி அங்கே மக்களை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அங்கே மக்கள் பின் செல்லுகிறார்கள். இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல், உதவி செய்கிற ஒரு காரியம். இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் உதவி செய்கிற ஒரு விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதை அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்களோ இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்ல வருகிறது நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன்.
இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே கிதியோனுக்கு உதவி செய்த விதம் எப்படின்னா, கிதியோன் தேவனிடத்துல பேசும்படியாக வைக்கிறார். தேவனிடத்துல பேசும்படியாக வைக்கிறார். அந்த வசனத்தை நன்றாய் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அங்கே கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என்று சொல்லும்போது அங்கே தேவனை பார்த்து கிதியோன் பேசுகிறார். தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை பரிசுத்த ஆவியானவர் மீடியேட்டராக இருந்து நாம் தேவனோடு கூட பேசும்படியான ஒரு காரியத்தை அவர் மீடியேட்டராக இருந்து, மத்தியஸ்தராக இருந்து நமக்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். தேவச்சனமே, இங்கே கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல், அவர் உதவி செய்கிற விதம் இரண்டாவது எப்படின்னா, தேவனோடு கூட நேரடியாக பேச வைக்கிறார். உங்களோட வாழ்க்கையில தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும், எந்த நிலையிலும் நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் பேசலாம். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனோடு கூட பேசுகிறதுக்கு நம்மகிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாரு, நம்மளாம் ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, அதற்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அதற்கெல்லாம் ஊழியர்கள் இருக்கிறாங்க, அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் ஆண்டவரோடு கூட பேசுவாங்க, அவங்க பேசி நமக்கு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட எல்லா கர்த்தரோட பிள்ளையும், ஒரு கர்த்தரோட பிள்ளைக்குள்ளாக கர்த்தரோட பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார் என்றார், கர்த்தரோட ஆவியானவர் தங்கியிருப்பார் என்றார், அவர்கள் தேவனோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போயிருக்கீங்களா, போய்கொண்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அனுபவம் உங்களோட வாழ்க்கையில இல்லை என்றால், தேவனுடைய சனமே, கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதல் உங்களோட வாழ்க்கையில முழுமையாயிருக்க அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவராயிருக்கிறார். நீங்கள் சுயமாய் ஒன்றும் செய்து முடியாது. நீங்க நன்றாய் படித்திருக்கலாம், நல்ல வேலையில இருக்கலாம், நல்ல வருமானத்தில் இருக்கலாம், நல்ல ஒரு குடும்பத்திற்குள்ளாக இருக்கலாம், எல்லாம் உங்களை சுற்றிலும் உங்களோட சூழ்நிலை நன்றாய் எல்லாம் நிறைவாய் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சொந்த பலத்தினாலேயோ, சொந்த முயற்சியினாலேயோ, சொந்த ஞானத்தினாலேயோ உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த நாள் வரையிலும் நீங்கள் உங்க காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வெற்றியாய் நடை போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் அவருடைய காலத்தில் நீங்க இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் அவரை அறியாதவர்களாக, அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணாதவராக, இன்னும் அவருக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்காத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களை விடுகிறதில்லை, அவர் உங்களை நடத்துகிறார். ஆனால் அதுவே வாழ்க்கையாய் இருந்துடக்கூடாது. நம்ம அவரை பெற்றுக்கொள்ளனாலும் அவர் என்னை நடத்திடுவார், நான் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணாலும் அவர் என்னை பாதுகாப்பார். அந்த ஒரு மனநிலையில நம்ம எப்பொழுதும் இருக்கவும் கூடாது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் அறிந்து கொண்ட பிறகு அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய வாழ்க்கை நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நமக்குள்ளாக வந்து தங்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவராய் இங்கே கிதியோனுக்கு எப்படி இருந்தார்னா, தேவனோடு கூட பேசும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த நாட்களிலே தேவச்சனமே, தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருப்பீங்கன்னா, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா, உங்களோட வாழ்க்கை என்றும் அது ஜெயமாயிருக்கும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனுக்கு உதவி செய்த விதம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க அந்த வேத பகுதியில் நீங்கள் அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 38ஆம் வசனமும் 40ஆம் வசனத்தில் அந்த 2 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, அப்படியே ஆயிற்று
என்று பார்க்கிறோம். 40ஆம் வசனத்திலே வாசிச்சோம்னா, அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். அந்த 2 வசனத்தையும், அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி உதவி செய்கிறார்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல், அவர் உதவி செய்கிறது. எப்படி அப்படின்னா, இங்க கிதியோனுக்கு பார்க்கிறோம், கர்த்தர் கிதியோனுக்கு பதில் கொடுக்கிறார். தேவன் கிதியோனுக்கு பதில் கொடுக்கிறார். எப்படி ஆயிற்று? கர்த்தருடைய ஆவியானவர்னாலே அது ஆயிற்று. அப்ப 3 காரியங்கள். ஒன்று, கிதியோனே ஒரு காரியத்தை செய்யும்படி வைக்கிறார். இரண்டாவது, தேவனோடு கூட பேசும்படியான ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். மூன்றாவது, தேவன் நமக்கு பதில் கொடுக்கும்படியாக செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தங்கியிருப்பார் என்றால், உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராயிருப்பார். எல்லாவற்றுக்கும், எந்த காரியங்களும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் போது, நீங்கள் அவரிடத்தில் பேசும்போது, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது, அந்த காரியத்திற்கு தேவனிடத்தில் இருந்து பதில் வருகிற ஒன்றாயிருக்கு. அவரே செய்கிறவராயிருக்கிறார். அந்த 40ஆம் வசனத்தில் அதான் நாம் வாசிக்கிறோம். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். He himself done. அவரே செய்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்னா, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கும். தேவச்சனமே, உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கும்போது, அந்த உதவியை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஜெபிப்பாங்க, பதில் வரலன்னு சொல்லுவாங்க. சபைக்கு போறேன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லுவாங்க. நான் இந்த காரியங்கள்லாம் நான் செய்யறேன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஒன்றும் நடக்கல, முடியலன்னு சொல்லுவாங்க. உங்களோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால், உங்களோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பார் என்றால், தேவனோட சனமே ஒன்று சிந்தித்து பாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் உதவி செய்கிறவராய் இருக்கும்போது அவர் உங்களை விட்டுவிட மாட்டாரு. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும்படியாக அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்ப இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானுடைய மேன்மையை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவர் உதவி செய்கிற ஆவியானவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள்ல உங்களுக்குள்ளாக தங்கி இருக்கும்படி, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படி இன்றைக்கு அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுவரையில பரிசுத்த ஆவியானவர் நான் பெறலன்னு சொல்றவங்க, இன்றைக்கு இந்த ஆராதனை முடிவில் உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஆவியானவராய் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அப்ப இங்க கிதியோனுக்கு 3 விதங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். ஒன்று, கிதியோன் தானாக ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார். இரண்டாவது, தேவனிடத்தில் பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார். மூன்றாவது, தேவன் கிதியோனுக்கு பதில் தரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தார் என்றால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே உண்மை உள்ளவராய் நம் நடுவிலே அவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானோட அந்த அனுபவத்தை நாம் நிறைவாய் பெற்று கடந்து போக நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு நிமிஷம், ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே தங்கீரும், நீர் என்னை நடத்தும், நீர் எனக்குள்ளாக வாசம் பண்ணும் என்று இந்த வேளையில் நாம் அவரை கூப்பிடுவோமா? பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளாக வாசம் பண்ணுவாராக. அவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளாக தங்கியிருப்பாராக. அவர் தங்கியிருப்பார்னா, அவர் இருப்பார்னா, அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும், எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும்,
எந்த நிலைமையில நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், உங்களுடைய குடும்பம் எந்த நிலையில கடந்து போய் கொண்டிருந்தாலும், என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், என்னுடைய பொருளாதாரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேனே, என்னுடைய வேலை இப்படியா இருக்கு, என்னோட படிப்பு இப்படியா இருக்கு, என்னோட சரீரம் இப்படியா இருக்கு, இந்த பலவீனத்திற்குள்ளாக இருக்கு, இந்த வியாதிக்குள்ளாக இருக்கு, இந்த கஷ்டத்திற்குள்ளாக இருக்கு, இந்த பிரச்சனைக்குள்ளாக, இந்த போராட்டத்திற்குள்ளாக, இந்த தேவைக்குள்ளாக இருக்கே என்று சொல்லி இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, தேவனோட சனமே, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுகிறார், உங்களுடைய நிலையை மாற்றுகிறார், உங்களுடைய நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான அவருடைய நடத்துதலை பெற்று கடந்து போவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Jesus. Thank you, Holy Spirit. அசைவாடும் தூய்மையின் ஆவியே, அசைவாடும் இந்த நேரம் அவரிடத்தில் கேட்போம். ஆவியானவரே, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்கப்பா, எனக்குள்ள வந்து இறங்குங்க, எனக்குள்ளாக தங்கி இருங்க என்று கூப்பிடுங்க அவரை. ஒருவேளை உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறவராயிருப்பார்னா, ஓ அவரை பார்த்து கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அவரை பற்றி இன்றைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். உதவி செய்கிற ஆவியானவர் அவர். பலனடைய நிரப்பேடுமே தினாவியே, கணமடைய ஊற்றேடுமே, ஞானத்தினாவி கணமடைய ஊற்றேடுமே, ஞானத்தினாவே. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாம். அசைவாட்டும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா, வாஞ்சையாய் சொல்லுவோமே, தாகமாய் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவாரான். எஸ், இந்த இடமசைய. ஓ, நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுது தங்கியிருந்து நம்முடைய உள்ளம் நிரம்பி இருக்கட்டும் அவராலே. ஓ, இந்த இடமாசை அவராலே நம்முடைய உள்ளம் நிரம்பி இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வாசம் பண்ணுவோம், நமக்குள்ளாக தங்கியிருப்பராக. இந்த இடமாசை உதவி செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாஞ்சையா இன்னும் ஒரு முறை கூட. இந்த இடம் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிற எவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறவராயிருக்கிறார். கடைசியாய் ஒரே குரலாய் சொல்லுவோம், இந்த இடம் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக.
இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. உம்முடைய வல்லமை அவள் மேலே இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும். ஓ நீர் ஒவ்வொருவருக்குள்ளாக வாசம் பண்ணுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் தங்கியிருப்பீராக. இந்த வேளையில ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. நீர் இல்லாத வாழ்க்கை வேண்டாம் சுவாமி. நீர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது அப்பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. உதவி செய்கிறவர், உதவி செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. அவருடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறவர், சமாதானத்திற்கு தர உதவி செய்கிறவர். ஓ ஹalleluya. அவருடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க உதவி செய்கிற ஆவியானவர். ஓ ஹalleluya, ஹalleluya. விடுதலை கொடுக்க உதவி செய்கிற ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக. Right now receive the Holy Spirit. Right now receive the Holy Spirit. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ ரிபா கலப ஷபலப ரப கலதரபல. உங்களுடைய சூழ்நிலை மாறட்டும். உங்களுடைய நிலைமை மாறட்டும். உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். உங்களுடைய ஜீவியம் மாறட்டும். உங்களுடைய நடக்கை மாறட்டும். ஓ ஹalleluya, ஹalleluya. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படி இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். Oh, let's receive, let's receive, let's receive, let's receive. பெற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள் மகனே. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள் மகளே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது ஒரு புது பலன், இப்பொழுது ஒரு புது சுகம், இப்பொழுது ஒரு புது வாழ்க்கை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். பிரச்சனையில் இருந்து விடுதலை, போராட்டத்தில் இருந்து விடுதலை, அவமானங்களில் இருந்து விடுதலை, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். Right now, right now, right now, right now, right now, right now. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் பலவீனங்களில் இருந்து இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு விடுதலை சுகம், இப்பொழுது ஒரு விடுதலை சுகம். இப்பொழுது இப்பொழுது ரிகப ஷபலரபலப. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஆவியானவர். நன்றி ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடர்ந்து நடத்துவாரா. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக இருந்து அவர் உங்களை நடத்தும்படி இந்த ஆராதனையிலே அவரை நிறைவாய் பெற்று கடந்து போங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்மை பற்றி இந்த நாட்களில் அறிந்து கொள்ளும்படி நீர் எங்களோட வாழ்க்கையில் நீர் எங்களுக்குள்ளாக்க இருந்து நீ நடத்துகிற உடைய கிரியைகளை இந்த நாட்களில் நாங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நீர் கிதியோனை நீர் எங்களுக்கு காண்பித்து கிதியோனுடைய வாழ்க்கையில உதவி செய்கிற நல்ல ஆவியானவராயிருந்து கர்த்தரை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இப்படியாய் உதவி செய்கிற ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் மகிமைப்பட்டதற்காக எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அந்த தமிழ் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் சமாதானத்தோடு கூட கர்த்தர் அனுப்பும். புறப்பட்டு போகிறார்கள். உங்க சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் நீர் அவர்களை நடத்தி செல்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கியமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும்
தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise